அம்மா காவியா, உங்க அம்மா அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் வரலையா? அத்தை வந்துட்டாங்களாம், வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்களாம். ஓ அப்படியாம்மா, உள்ளே வர சொல்லு. வா வா உள்ள வா. வாரேன் நீ. சஞ்சய் வாடா. வாரேன். உட்காரு உட்காரு. உட்காரேங்க்கா. சஞ்சய், நீ காலேஜ் போலையா இன்னைக்கு? இல்லை டி, இன்னைக்கு போகல. அப்புறம் அண்ணன் எங்க? அண்ணனா? அண்ணன் வெளியே போயிருக்காரு. இந்த சந்தியா இருக்கல்ல, எங்கள் அண்ணன் பொண்ணு, அவளை போய் கொஞ்சம் காலேஜில் விட்டுட்டு வரேன்னு போயிருக்கா. சரணு கூடயே போயிருக்கான். அதான் சரின்னு போயிட்டு வாங்கன்னு விட்டேன். ஓ, சந்தியா வந்திருக்காளோ? ஆமாம்மா, நேற்று தான் வந்தா. சரி சரி. அவளை எதுக்கு ஒய்யாமல் வீட்டுக்கு விட்றீங்க? ஏன், அது சும்மா தான் வந்தா, அதான் சரி இருக்கட்டும்னு விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படிலாம் ஒவ்வொரு அலட்சி வீட்டுக்கு விட்டுக்கிட்டே இருக்காதிய ஒய்யாம. சரி சரி, வேற பேசு. இப்படி அந்த பிள்ளையை ஒய்யாமல் வீட்டுக்கு விட்டீங்கன்னா உங்கள் வீடு எங்கே போகிற? உங்கள் தகுதி எங்கே இருக்கு, அங்கே தகுதி எங்கே இருக்கு? அக்கா, இப்போ எதுக்கு அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வந்தீங்கன்னா வந்த வழி பார்த்துட்டு கிளம்புன்னு சொல்லிட்டேன். டேய் சரண், சும்மா இருடா. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? நல்லதுக்கு தான் சொன்னேன். சரி விடு. விட அப்படிதான். சஞ்சய் வரியா, வெளியே போயிட்டு வருவோம். வாரேன், போலாமா? வா. ஏன்னா அந்த சரணத்தை இப்படி பண்ணுறாங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விடு கவியா. சரி, நான் அப்போ கிளம்புறேன் காவியாவை கூப்பிட்டு. சரி, காவியா கூப்பிட்டு கிளம்பு. காவியா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. போகிறேம்மா. ஆமாம், இந்த படம் வந்திருக்காம, அந்த படத்துக்கு வேணா போயிட்டு வருமா? வேண்டாம் வேண்டாம், நாங்களாம் வரலப்பா. காவியா சீக்கிரம் வா. இந்த வாரேன். சரிம்மா, போகலாமா? போகலாமா, வா. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். எங்கள் அண்ணன் வந்தாருன்னா சொல்லிடுங்க. சரி. இவ பிளான் பண்ணுறதே அவன் மவளை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். இல்லை ஓவராக பேசுகிறா. என்னைக்கு இருந்தாலும் சந்தியாவுக்கு தான் சேரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு அவர் வந்தோடனே இதை பற்றி பேசிடணும் எப்படியாட்டு. என்னையா வந்திருக்க? அம்மா, சந்தியா அப்படியே காலேஜ் முடிச்சோன்னு வீட்டுக்கு போயிடுவாராம் பஸ்லயே. அதனால நான் அப்படியே உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. அத்தை, எனக்கு அவங்க என்ன முறை வேணும்? பெரியம்மா முறைன்னு நினைக்கமா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்க அம்மா பேசுறதுலாம். அதனால் நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி மாப்பிள்ள, வா போவோம். வாமா ஜம்பு. டேய், ஒழுங்கா பிடிச்சிக்கோடா. சரிடா, போ, ஸ்பீடா போ, டக்குன்னு போ. சுபா, உடம்புடிக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, இறங்கு. இறங்குறேன். சீக்கிரம் இறங்குடா. டேய் சீக்கிரம் போடா உள்ளக்க. இரு போறேன். இந்த பிள்ளைட்டு ஒரு வேலை சொன்னா செய்துக்கிறா. சொன்ன பேச்ச எதுவுமே கேட்கறது கிடையாது. சும்மா சும்மா உள்ள போய் உட்காந்துக்கிறது. என்னத்தான் நினைக்கிற ஆளுகளோ. சோனி, சந்தியா, வாங்க இங்க. அத்தை. வாயா சரண். வாயா அக்கா. உன் பேர் என்னையா? சஞ்சய் பெரியம்மா. அத்தை, இதான் எங்க அப்பாவோட அக்கா பையன். உங்க அம்மா சொல்லியிருக்கா. வா தம்பி சஞ்சய், வா. அத்தை, இன்னைக்கு சந்தியா காலேஜ் போலையோ? ஆமா, உங்க அப்பா தான் வந்து விட்டாரு. இவ காலேஜ் போகணும்னு சொல்லியிருக்கா. பைக்ல வரும்போது தான் இல்லை எனக்கு வேண்டாம், வீட்டுக்கு போய் விட்டுருங்க சொல்லி வந்திருக்கா. ஓ அப்படிங்களா? சரி சரி. சஞ்சய்னா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு தெரியுமா சோனி எனக்கு? ஆமாம்மா, காலேஜில் ஒன்றா படித்தோம். சரி வாங்க உள்ளே போகலாம். சஞ்சய்னா வாங்க, எங்கள் வீட்டில் நான் சுற்றி காட்டுறேன். சந்தியா வாங்க சோனி. அவள் உள்ளே இருக்கிறா. சரி சஞ்சய்னா வாங்க, நம்ம போய் பின்னால் போய் சுற்றி பார்க்கலாம். வாரேன் சோனி. சரி, ஏன் தப்பு தான் எல்லாமே. நாங்கள் போகாமே இருந்திருக்கணும். ஏன் சந்தி இங்கே உட்காந்துருக்க, வெளியே வரலையா? இல்லை சரண். ஆமாம், ஏன் காலையிலே கிளம்பி வந்துட்டேன்? அதான் அங்கே ஒருத்தி இருக்காளே காவியா, அவர் ரொம்ப ஓவராக பண்ணுறா தெரியுமா, அதனால தான் நான் வந்துட்டேன். ஓ, எல்லாத்துக்கும் காரணம் அவதானா? சரி, நான் அவளை வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். சரி வா, வெளியே வா. சரி வா, வெளியே தோட்டத்தில் தான் எல்லாரும் இருக்காங்க, போகலாம் வா. சஞ்சயும் வந்திருக்கான். ஓ, அவரு வந்திருக்காரா? வாங்க. என்னையா தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா? ஆமாம் பெரியம்மா. உனக்கு தான் பெரியம்மா இல்லை, அத்தை தான் வரும்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா அத்தை? சரி நான் போயிட்டு வரேன். அப்புறம் சஞ்சயண்ணா? சோனி, நீ சஞ்சய் அண்ணான்னு சொல்லாத, ஒழுங்காக சஞ்சய்னே கூப்பிடு. ஓகே சஞ்சய். அம்மா, இதெல்லாம் என்ன செடி? இதெல்லாம் வந்து நெல்லிக்காய் மரம். ஓ அப்படியா? சஞ்சய். வா சரண், போகலாமா? சஞ்சய்னா, இன்னைக்கு நைட் ஆயிடுச்சுல, இன்னும் தங்கிட்டு போங்க. ஆமாம் சஞ்சய், நைட் ஆயிடுச்சுல, அதனால நான் இங்கே இருக்கிறேன். நீ என்ன போறியா? இல்லை எங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குல்ல, இருக்கட்டும் சும்மா. அப்போ சேர்றா சரண், நானும் இருக்கிறேன். உங்கள் அம்மா கிட்ட என்னடா சொல்லுவேன்?
எங்கள் அம்மா கேட்டுச்சுன்னா நான் உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடு, ஓகேவா? சரி அப்போ உள்ள போ. சரி உள்ள போ சந்தியா. சரி சரண். பிள்ளைல அவங்க எல்லாத்தையும் இப்போ படுக்க சொல்லு. அப்பா அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டா வரமாட்டாரா? அதாவது அப்பா பெட்ரூமில் 2 பேரும் படுக்க வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் படுங்க, நானும் வரேன். சரிம்மா. நம்ம பேசாடி இதிலே படுப்போம். சரி சரண், இதில் படுத்துக்கோ, ஓகேவா? ஓகே சந்தியா. சரி நீங்களும் இதில் படுத்துக்கோங்க. ஓகே ஜோனி. நீங்கள் தான் படுக்க போகிறேன். நம்ம 2 பேரும் ஒன்றா கட்டிலே படுத்துக்கலாம். ஓகே. வந்து பாடுறா. எனக்கு படுக்க தெரியும், பாடுறா. சரி நம்மளும் தூங்குவோம். சரி நம்மளும் படுப்போம். இந்த சுவாணி பாத்ரூம் போனவன் இன்னும் அழகானும். சரி அவள் வந்து படுப்பா, நம்மளும் படுப்போம். என்ன இந்த சந்தியா தூங்கிட்டா? சரி நம்மளும் படுப்போம்.